சரி, எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளை அல்ல, இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க தேவன் கிருபை கொடுக்கட்டும். அருமையானவர்களே, ஒருவேளை பேசுகிறது ஒரு மனிதன், நீங்கள் கேட்கிறது தேவனுடைய வார்த்தை. கேட்கிறது தேவனுடைய வார்த்தையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஏதோ கிறிஸ்துமஸ் வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளில் அறிய வேண்டிய காரியத்தை அறியும்படி, புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை புரிந்து கொள்ளபடி, நடக்க வேண்டிய காரியத்தை தேவன் நமக்கு போதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சோதரா மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 23வது வசனமும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 23வது வசனமும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லாரும் சொல்லலாமா? வம்ச வரலாறு. ஆமென். எல்லா மதங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இடையே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த வசனம். எல்லா மதத்திற்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த வார்த்தை. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறை உடையவர். ஆமென். யாருக்கும் இல்லாத ஒரு காரியம் கிறிஸ்தவ மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறை உடையவர். ஆமென். ஏதோ ஒரு காரியத்திலே எங்கேயோ வந்தார் போனார் என்றல்ல, இவருக்கு என்ன இருக்கிறது? வம்ச வரலாறு இருக்கிறது. ஆமென். நம்முடைய தேசத்தில் முதல் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிகவும் படித்தவர். அவருடைய பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினமாக பள்ளிகளிலே கொண்டாடுகிறார்கள். அவருடைய மருமகன் அவர் இந்த பகுதியை படித்தார், 1ஆம் அதிகாரத்தை படித்தார். இந்த கடவுளுக்கு வம்ச வரலாறு இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறை உடையவர். இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, உலகமே சொல்லுகிறது. இன்று தேதி என்னங்க? 25 மட்டும் இல்லை, அப்புறம் 25ஆம் தேதி 12வது மாதம் 2025. இதுதான் இன்றைக்கு தேதி. ஒரு வேலையை தூர மேற்கத்திய தேசத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கலாம், நம்ம முடிச்சுட்டு இருக்கலாம்.
ஒருவருக்கு சாயங்காலமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த தேதி உலகம் முழுவதும் 25/12/25 அப்படின்னா என்ன இயேசு பிறந்தார் என்பதற்கு இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்து 2025 ஆண்டுகள் கடந்து 12 மாதங்கள் கடந்து 12வது மாதத்தில் 25ஆம் தேதி வரையிலும் வந்து விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்தார் என்பதற்கு இதுதான் உலகத்தில் கிமு கிபி. அல்லேலூயா. வேற யாருக்கும் இந்த பி இல்லை. யாருக்கு மட்டும்தான் இருக்கிறது? இயேசுவுக்கு மட்டும், நம்முடைய இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நான் ஒரு முன்னுரையை சொல்லி நான் இங்கே வருகிறேன். இந்த அதிகாரத்தில் 42 தலைமுறைகள் சொல்லுகிறது. ஆபிரகாமிலே இருந்து இயேசு கிறிஸ்து வரையிலுமாய் 42 தலைமுறை சொல்லுகிறது. 42வது தலைமுறையில தான் இயேசு பிறந்தார். ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவுக்கு முன்னால ஆபிரகாமிலே இருந்து 41 தலைமுறை கடந்தது. இந்த 41 தலைமுறையை பற்றி வேதம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு அவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனை பெற்றான் 41 தலைமுறை வருகிறது. ஆனால் 16வது வசனத்தில் பாருங்கள், யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அதோட அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். ஆமென். எல்லாரும் என்ன பண்ணாங்க? மனுஷர் பேரை சொல்லி அவங்க பெற்றெடுத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றாங்கன்னு என்ன பண்ணல? சொல்லல. அவர் பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசுவினுடைய பிறப்புக்கும் மற்ற 41 பேர் அல்லது உலகத்திலே மனிதன் பிறக்கிற பிறப்புக்கும் பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எல்லாரும் பெற்றெடுத்தார்கள், ஆனால் இயேசு பிறந்தார். ஆமென். பிறந்தார் என்றால் என்ன? அவர் இந்த உலகத்திலே மனிதனாக கடவுள் வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சரி, உட்காருங்கம்மா. உட்காருங்க. பரிசுத்த வேதத்தில் இயேசு பிறந்தார் என்கிற வார்த்தையை விட இயேசு வந்தார் என்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்கிறது. ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று இருக்கிறதா, வந்தார் என்று இருக்கிறதா? வந்தார். ஆமென். வந்தார் என்றால், இன்றைக்கு டெல்லியிலிருந்து ஒரு மந்திரி வந்தார் பாண்டிச்சேரிக்கு. ரஷ்யாவிலிருந்து பிரதம ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தார். வந்தார் என்றால் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நோக்கம். அந்த தேசம், ரஷ்ய தேசம் இந்தியாவோடு கூட ஏதோ ஒரு காரியத்தை செய்ய, ஒரு நடத்த அந்த நாட்டினுடைய பிரதிநிதியாகிய ஜனாதிபதி இந்தியாவுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? எல்லாரும் வந்தார். ஆமென். பரலோகம், இது பூலோகம். நாம் இருக்கிறது பூலோகம், கடவுள் இருக்கிறது பரலோகம். அந்த பரலோகம் இந்த பூலோகத்தை பார்த்தது. இந்த பூலோகத்தை பார்க்கிற பொழுது மனிதன் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் பிரச்சனையிலும் எல்லாவற்றிலும் அவன் துன்பப்படுகிறதை பரலோகம் பார்த்தது. பார்த்த பரலோகம் அதனுடைய பிரதிநிதியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகம்
இந்த பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆமென். அவர் சுயமாய் வரவில்லை. பரலோகத்தின் சித்தத்தோடு கூட பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு பூமிக்கு வந்தார். ஆமென். அவர் வியாதியா இருக்கிறவர்களை பார்த்தார். பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 5:4. அவளை பார்த்து, மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ. சமாதானத்தோடே நீ போ. ஹல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மனிதனாக வந்தார். அதுதாங்க கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் என்கிற காரியத்தை உலகம் கிறிஸ்து பிறந்தார் என்று ஒரு குழந்தையாக வருடா வருடம் பார்க்கிறது. அந்த குழந்தைய இன்றைக்கு நாம் அந்த குழந்தையை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், தேவன், அவர் இம்மானுவேல், தேவன் பிறக்கும் போதே அவரை பற்றி சொல்லுகிறது. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ வாசிக்க வேண்டாம். 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இன்றைக்கு குழந்தையாக பார்க்க வேண்டாம். பிறந்த குழந்தை யார் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை யார்? இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்து குழந்தையாக பிறந்த தினத்தை நாம் அனுசரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் வந்தா ஒருத்தர் பேசுங்க. இன்றைக்கு இரண்டு காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஒன்று, கிறிஸ்து பிறந்தார். இரண்டாவது காரியம், நம்முடைய சபையில அருமையான மகன் ஸ்டீவனுக்கும் அருமையான இந்த மகளுக்கும் கர்த்தர் ஒரு பாலகனை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பெற்றேன் என்றல்ல. என்னம்மா, நான் ஒரு பையனை நீங்க என்ன பண்ணல? பெற்றேன் என்றல்ல, பிறந்தான். உங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அப்படின்னா என்ன? எங்க ஸ்டீவன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகனை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த குழந்தை இயேசுங்கிற குழந்தை யார்? நம் மத்தியிலே வந்திருக்கிற இந்த குழந்தை யார்? ரெண்டு குழந்தையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு என்கிற தேவனை உலகம் குழந்தையாக பார்க்கிறதான நேரத்தில் நாம் சற்று வித்தியாசமாய் பார்ப்போம். முதல் காரியம், லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா. இந்த குழந்தை பிறந்த பொழுதே ஒரு கிறிஸ்து என்னும் குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கிறது என்று வேதம் என்ன பண்ணல? சொல்லல. இன்றைக்கு பிறந்தது யாரு? இரட்சகர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உலகத்திற்கு வந்த நாள். அல்லேலூயா. குழந்தையை பார்க்கிற பொழுது, குழந்தையை பார்க்கும் பொழுது அவரை யார் என்று பார்க்கிறாங்க? இரட்சகராக பார்க்கிறார். அல்லேலூயா. இரட்சகர். பாருங்கள், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். ஆமென்.
பாருங்க, பாவிகளை ரட்சிக்க என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு பாவி என்று நினைக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்றால் என்ன அர்த்தம்? பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை அந்த பாரம் வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை அந்த பாரம் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை அந்த பாரம் உங்களுடைய கவலையாக இருக்கலாம், அந்த பாரம் உங்களுடைய தேவையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய பாரத்தை அவர் வாங்கி கொள்ளும்படியாய். ஆமா, இங்க வந்துருங்க ரஞ்சிதா, இங்க வாங்க. சரி, எங்க பாக்குறீங்களா? இன்றைக்கு பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை, கவலை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்திற்காய் கவலைப்படுகிறோம், பிரச்சனையோடு இருக்கிறான், தேவையோடு கூட இருக்கான். இவன் மனிதனோன் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து, உன்னுடைய பிரச்சனைய, உன்னுடைய தேவைய, உன்னுடைய கஷ்டத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு, நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், நான் உனக்கு சந்தோஷம் தருகிறேன், நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி அவர் இயேசு கடவுள் இந்த உலகத்திற்கு முதலாவதாக இரட்சகராக வந்தார். ஹல்லேலூயா! நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அவர் யார் என்றும் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் என்னண்டைக்கு என்ன பண்ணுங்க? உன்னுடைய பாரம், உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல இயேசுவை குழந்தையாக அல்ல இரட்சகராக பார்த்து விட்டு போங்க. அப்பொழுது உங்களுடைய பாரத்தை அவர் வாங்கி கொள்வார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு இயேசு கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு மனிதன் தேடுகிற ஒரே காரியம், மனிதன் பிரயாசப்படுகிற ஒரே காரியம், மலைக்கு போய் அங்க போய் எங்கெங்கோ அலைகிறான். ஆனால் தேவன் மனிதனை தேடி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். மனிதன் கடவுளை தேடி போகிறான். ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு மலை, ஏதோ ஒரு ஆறு, ஏதோ ஒரு குளம், கடவுள் அங்கு இருக்கிறார் என்று என்ன பண்ண போகிறான். என்னுடைய குலதெய்வம் எங்கேயோ இருக்கிறதுன்னு சொல்லுகிறான், அங்கே போகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உங்களையும் என்னையும் தேடி அவர் வந்தவர். ஆமென். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிக்க, உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க இயேசு பூமிக்கு இரட்சகராக வந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது காரியம், லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்திலே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. ஆமென். நான் பரிசுத்தர். எந்த வேதத்திலும் இல்லாத ஒரு வார்த்தை நம்முடைய வேதத்திலே இருக்கிறது. நம்முடைய தேவன் யாரு? பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்கிறதை விட பரிசுத்தர் பிறந்தார், பரிசுத்தர் உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எதற்காக வர வேண்டும் அவர் பரிசுத்தராக? முதல் குழந்தை அவர் இரட்சகராக வந்தார், நம்மை ரட்சிக்க. இரண்டாவது காரியம், அவர் பரிசுத்தராக பூமிக்கு வந்தார். எதற்கு பரிசுத்தராக வர வேண்டும்? ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம். நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். தேவனிடத்தில் இருந்து, கடவுளிடத்தில் இருந்து மனிதனை பிரித்தது பாவம். ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களே நம்மையும் தேவனையும் இரண்டாக பிரித்தது என்று பார்க்கிறோம். அப்ப பிரிக்கப்பட்ட மனிதன், கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட மனிதன். எதனால? பாவம் செய்தபடினாலே. இப்போ இந்த மனிதன் மறுபடியும் கடவுளோடு தேவனோடு ஒன்று சேர வேண்டுமானால்
அவன் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த மனிதனை பரிசுத்தப்படுத்த பாருங்கள், இன்றைக்கு கடவுளை பார்க்க போக ஒரு சில நாட்களுக்கு தவம் இருக்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள், ஒரு சில சடங்காச்சாரங்களை கை கொள்கிறார்கள். எதற்காக? தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த கடவுளை என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லி போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு வந்த பொழுதே பரிசுத்தராக வந்தார். எதற்காக? தேவனை விட்டு கடவுளை விட்டு பிரிந்து போன மனிதனை மறுபடியும் தேவனோடு கூட ஒன்று சேர்க்க கடவுள் பூமிக்கு வந்தார். ஆமென். முதல் காரியம், நம்மை ரட்சிக்க பூமிக்கு அவர் மனுஷனாக வந்தார். இரண்டாவது காரியம், கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் கடவுளோடு கூட, இயேசுவோடு கூட, தேவனோடு கூட ஒன்று சேர்க்கும்படி அவர் பரிசுத்தராக பூமிக்கு வந்தார். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்கள், பிறந்த பொழுது அவருக்கு சிங்காசனம், அவர் ராஜா. பாருங்கள், சாஸ்திரிகள் வருகிறார். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் பிறக்கும் பொழுதே ராஜா. ஸ்தோத்திரம். பிறக்கும் பொழுதே ராஜா. அவன் பேர் என்ன? ஜான். சரி, ஜான் பிறக்கும் போதே யாரு எப்படிதான் பண்ண சொல்றீங்க? ராஜா. ராஜா. பாருங்க, அவனுடைய நம்ம பார்வை எப்படி இருக்குது? ராஜாவா இருக்கிறது. ஆமென். இப்பவே நீங்க என்ன மாதிரி பெற்றோர் என்ன பண்ணிருப்பீங்க உங்க மனதுல? நாளைக்கு இவனை என்னவா மாத்த வேணும்? ஒரு பெரிய ஒரு இந்த நிலைமையில கொண்டு வர வேண்டும். பாருங்க, இயேசு பிறக்கும் பொழுதே அவர் ராஜா. யாருக்கு சொல்லுகிறாங்க? யார் சொல்றாங்க? சாஸ்திரிகள் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? எங்கே கண்டு அவரை பணிந்து. பாருங்கள், இவர்கள் யாரிடத்திலே கேட்கிறார்கள்? ஏரோது யூதருக்கு என்னவா இருக்கிறான்? ஏங்க நன்றாக கவனிங்க, ஒரு யூதனுக்கு ராஜாவா இருக்கிற ராஜாவின் இடத்திலேயே போய் என்ன கேட்கிறாங்க? ராஜா பிறந்தவர் எங்கே? யார்கிட்ட? அப்ப பாருங்க, யூதருக்கு ராஜாவா இருக்கிறான் அவன் ஒரு மோசமான ஆள் என்று எல்லாருக்கும் தெரியும். அவனிடத்திலே போய் என்ன கேட்கிறான்? யூதருக்கு கேட்டுட்டு வெளியில வந்தாங்க. பாருங்க, அதுதான் பெரிய காரியம். அவன் கேட்டு எங்க அவரை பாருங்க, ஏரோது யூதருக்கு என்ன சிஸ்டர்? ஏரோது யூதருக்கு ராஜா. இப்பொழுது பிறந்த குழந்தை யூதருக்கு ராஜா. இப்பொழுது 2 ராஜா இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகள் யாரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாங்க? ஐயா, ஏரோது உன்னை அல்ல, இந்த ராஜாவை நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? அப்போ உலகத்தின் ராஜாவை அவர்கள் என்ன பண்ண மாட்டேன், நாங்கள் பணிந்து கொள்ள ஏன்? உலகத்துக்கு உலகத்தின் ராஜா, அவனை என்ன பண்ண தேவையில்லை, மரியாதை செலுத்தலாம். ஆனா அவனை பணிவோனுங்கிற அவசியம், அவருக்கு மாலை போடணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அவங்க சிலைக்கு மாலை போடணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க யாரைத்தான் பணிந்து கொள்வோம்? இவங்களுக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா இவங்க சாஸ்திரிகள். சாஸ்திரி என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. சாஸ்திரி என்றால் ஆங்கிலத்தில் இருக்கு வைஸ்மேன், ஞானிகள். அப்ப இவங்க கற்ற ஞானம் இவர்களுக்கு என்ன போதிக்கிறது? இந்த ஏரோதுவை வணங்க வேண்டுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நாம் வணங்க வேண்டிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அதிலேயே பாருங்க 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறார்கள். போகிற பொழுது
அங்கே என்ன கொஞ்சம் கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன். அந்த வீட்டுக்குள்ளே கனகாசிஸ்டர் யாரை பார்த்தாங்க? யாரை பார்த்தாங்க சிஸ்டர்? பிள்ளையை பார்த்தாங்க. அப்புறம் யாரை பார்த்தாங்க? தாயாகிய மரியாதை பார்த்தாங்க. ஒருவேளை யோசேப்பு இருந்திருப்பார், யாரை கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். இப்பொழுது தாயையும் பார்க்கிறார்கள், பிள்ளையையும். இவர்கள் யார்? இவர்கள் ஞானிகள். ஞானிகள் இயேசுவை குழந்தையாக பார்க்கிறார்கள். அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயை பார்க்கிறார்கள். பார்த்து இப்ப வாசிங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டு. இவர்கள் யாரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியவில்லை? இல்ல, இங்க இந்த 11ஆம் வசனம் மரியாதை பணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. சாஸ்திரிகள் போனாங்க, ஞானிகள் போனாங்க, இயேசு தாயையும் பார்த்தாங்க, இயேசுனுடைய குழந்தையும், இயேசுங்கிற குழந்தையும் பார்த்தாங்க. தாயை விட்டுட்டு யாரை பணிந்தாங்க? தாயை கனப்படுத்தாமல் இல்லை, ஆனால் பணிந்து கொள்ள வேண்டிய காரியம் இன்றைக்கு இயேசு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவர் என்ன பண்ணுமா? முடங்கும். அவருடைய நாமத்தை என்ன பண்ண வேணுமா? அறிக்கை வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல், பெயரே அல்லாமல் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் உலகத்திற்கு கட்டளையிடப்படவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. முதல் காரியம், இயேசுவை எப்படி பார்த்தாங்க? ரட்சகராக. அவர் என்னை ரட்சிக்கிறவர். ஏதோ கிறிஸ்தவனுடைய கடவுள் இன்னைக்கு பிறந்துட்டாரு இல்ல, இன்னைக்கு உன்னை ரட்சிக்கிறவர் வந்து பூமிக்கு வந்த நாள் இன்றைக்கு. இரண்டாவது காரியம், மனிதனிடமிருந்து பிரிந்து போன மனிதனை, தேவனிடமிருந்து பிரிந்த மனிதனை ஒன்று சேர்க்க, பரிசுத்தமாய் மாற்ற அந்த பரிசுத்தர் உலகத்திற்கு வந்த நாள் இந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், நாம் ஆராதிக்க வேண்டிய ஒருவர் இந்த உலகத்தில் இருப்பாரானால் அவர் இயேசு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ராஜா. நாலாவது காரியம், மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. பாருங்கள், பிள்ளையை கண்டு அதை சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை என்ன அந்த பிள்ளையை என்ன பண்ணார்களாம்? பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு அப்ப இயேசு கிறிஸ்து 4வது காரியம், நம்முடைய ஆராதனைக்கு உரியவர், நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்க வேண்டியது மனிதனை அல்ல, இயேசுவை மாத்திரமே நாம் என்ன பண்ண வேண்டுமா? ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4வது காரியம். 5வது காரியம், அதே வசனத்தை வாசிங்க. பணிந்து கொண்டு. அவர் ஒருவருக்கே ஆராதனை. இல்லைங்க, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆமென். அப்ப 4வது காரியம், அவர்கள் தங்கள் பொக்கிஷத்தை என்ன பண்ணார்களாம்? பொக்கிஷம் எங்க வச்சிருக்கிறாங்க? பொக்கிஷம் எப்படி வச்சிருப்பாங்க? பத்திரமா வைத்திருப்பார்கள். பத்திரமா, யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. அதை திறந்தால் இன்றைக்கு நம்முடைய இருதயம், ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய இருதயம் எல்லா காரியம் எங்குதான் அடங்கி இருக்குது? இருதயத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த இருதயத்தை நாம் திறந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொண்ணு, பாருங்க, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பொன் என்கிறது ராஜாக்களுக்கு உரியது. அப்படி என்றால் இயேசுதான் ராஜா என்று நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம், தூபவர்க்கம். தூபவர்க்கம் ஆசாரியன் அதை
தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது பயன்படுத்துகிறது. அது தெய்வீகத்தை குறிக்கிறது. தூப வர்க்கம். மூன்றாவது வெள்ளை போலம், பாடுகள், மீட்பு. ஆமென். அப்ப அவர்கள் 3 காரியத்தை அங்கே வைக்கிறார். இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இன்று அனுபவமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா என்கிற அனுபவம். ராஜா அதிகாரம் உள்ளவர். ராஜா எப்பேற்பட்டவர்? அதிகாரம். அவருடைய வார்த்தையை மீறி யாரும் என்ன பண்ணக்கூடாது? எதுவும் செய்ய முடியாது, பேச முடியாது. எகிப்திலே பார்வோன் சொல்கிறான், உன்னுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் கையை கூட என்ன பண்ணக்கூடாது? நீட்டக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ராஜாவாக இருப்பாரே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படியும். ஆமென். ஏன் அவர் என்னவா இருக்கிறாரு? இரண்டாவது தெய்வீகம். தேவனாக ஆராதிக்கிறவர் இயேசுவாக மட்டும்தான் இருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது அவர் மீட்பர். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இந்த 3 காரியத்தையும் அவருடைய பாதப்படியில வைத்தார்கள், அல்லது அவருடைய அனுபவமாக இயேசுவினிடத்தில் வைத்துவிட்டு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததான காரியம் அதிலேயே மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார். அடுத்ததான காரியம், இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த 3 பேரும் எந்த வழியா போனாங்க? தாங்கள் வந்த வழியா என்ன பண்ணல? அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உங்களுடைய வழியை முதல் காரியமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? கோபம் வரலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த வழி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? வேறு வழியா உங்களுடைய வழியை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்தாங்க, தங்கள் வழியை என்ன பண்ணி கொண்டாங்க? இன்னைக்கு பழைய வழியை, பழைய பேச்சுகளும், பழைய நடைமுறைகளும், பழைய சுவாபமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன்னுடைய வாழ்க்கை, நடைமுறை, பேச்சு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நீ கிறிஸ்தவனா என்று கேட்கிற அளவுக்கு இருக்க வேண்டும். இவர்கள் வழியை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்ததான காரியம் லூக்கா 2:16-17. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னாடியே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு கண்டு எல்லாரும் சொல்லலாமா? பிள்ளையை கண்டு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த இடத்துல இரட்சகராக, பரிசுத்தராக, மீட்பராக, தேவனாக, ராஜாவாக நாம் என்ன பண்ணி இருக்கிறோம்? கண்டு. அல்லேலூயா. இயேசுவை கண்டதனால அவர்கள் என்ன பண்ண? மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு என்ன வந்துருச்சு? நாம் யாரை பார்த்தோம்? எத்தனையோ மாதங்களாக நடந்து வந்து, எத்தனையோ தேசத்தை கடந்து வந்து இயேசுவை இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கிறோம்? பார்த்துட்டோம். அல்லேலூயா. பார்த்த பிறகு இப்பொழுது இவர்கள் இந்த சாஸ்திரிகள் சொல்றாங்க, மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? அந்த சந்தோஷத்தினாலே என்ன பண்றாங்களா? சொல்லுங்களேன். 17 வசனம். லூக்கா 2:17. அந்த பிள்ளையை குறித்து, எந்த பிள்ளையை? தாங்கள் கண்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து தங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன? இயேசுவை கண்டவர்கள் நாம் எல்லாம் இயேசு ஒரு கைதுக்கு ராமன் சொல்லுங்களா பார்க்கலாம். இயேசுவை பார்த்த நீ, உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுத்த இயேசுவை, உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கொடுத்த இயேசுவை, உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொடுத்த இயேசுவை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்களே பார்க்கலாம். சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டு சந்தோஷமா போயிடல. பார்த்துட்டு என்ன பண்ணல? சந்தோஷமா போகல. போனவங்க என்ன செஞ்சாங்க? அறியாதவர்களுக்கு
இயேசுவை பற்றி என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. இப்படி ஒரு குழந்தை என்ன பண்ணி இருக்குது இந்த இந்த இடத்துல சொல்லுங்களா? எல்லாரும் சொல்லுங்க. என்ன பண்ணி ஒரு குழந்தை சொல்லுங்க. ஒரு குழந்தை எங்க பிறந்து இருக்குது? கிருஷ்ணா நகர்ல ஒரு குழந்தை பிறந்து இருக்குது. அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க? வாங்க அப்படின்னு என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொருவரும் நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இயேசுவை குழந்தையாக அல்ல, நாம் இயேசுவை முதல் காரியம் அவரை இரட்சகராக பார்த்தோம். அல்லேலூயா. ஏன்? அவர் ரட்சிக்கிறவர். பாவிகள் என்ன பண்ணுகிறவர்? ரட்சிக்கிறவர். சாபத்திலும் வியாதியிலும் இருக்கிறவளை இயேசு ரட்சிக்கிறவர். அவர் இரட்சகராக வந்தார். இரண்டாவது காரியம், அவர் பரிசுத்தராக பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தார்? பிரிந்து போன மனிதனை ஒன்று சேர்க்கும்படியாய் அவர் வந்தார். அடுத்து இயேசு ராஜாவாக வந்தார். அந்த ராஜாவை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுக்க வேண்டாம். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1:6 ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல, உங்களுடைய இல்லத்துல, உங்களுடைய தனிப்பட்ட உள்ளத்துல, உங்களுடைய குடும்பமாகிய இல்லத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். அதுல இயேசு என்ன பண்ண வேணும்? உட்கார வேணும். அல்லேலூயா. வெறும் சிங்காசனத்தை என்ன பண்ணக்கூடாது? வச்சுட்டு இருக்காங்க. இயேசு அதில் என்ன பண்ணுங்க? உட்கார வை. எதற்கு? அவருடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக இயேசுவை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ணாங்களா? பணிந்து கொண்டார்கள். அவர் ஆராதனைக்கு உரியவர். அடுத்ததாக கண்ட இயேசுவை மேய்ப்பர்கள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணாங்க? நீ கண்ட ரட்சிப்ப மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? அதை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இதாங்க முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் உட்கார்ந்தபடியே கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சகோதரனே, சகோதரியே, உன்னை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் உன்னை ரட்சிக்கும்படியாகவே குழந்தையாக அல்ல, இரட்சகராக வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, மகளே, நீ என்கிட்ட வாமா. சகோதரி என்கிட்ட வா. நான் உனக்கு இளைப்பாறுதல். உன்னுடைய பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துரு. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுத்தாரேன். இதுதாங்க கிறிஸ்துமஸுங்க. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக இரட்சகராக பிறந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனையை இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. அவருடைய சமாதானத்தை வாங்கிட்டு போங்க. இயேசு ஒரு வியாதியுள்ள பலவீனமுள்ள ஸ்திரியை பார்த்து சமாதானத்தோடையே போ என்று சொன்னார். இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் சமாதானத்தோடே போங்க. சமாதானத்தோடே போங்க. உன்னுடைய பிரச்சனை எதுவானாலும், உன்னுடைய பாரம் எதுவானாலும், உன்னுடைய வியாதி எதுவானாலும், உன்னுடைய கவலை எதுவானாலும் இன்றைக்கு இயேசு அவர் வாங்கிட்டார். அவர் வாங்கி கொண்டார். உனக்கு அவருடைய சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தோட போங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்க ஒவ்வொருவரும் சமாதானத்தோட போங்க. ஆமென். இரண்டாவது காரியம், இயேசு பரிசுத்தராக வந்தார்கள். எதுக்காக பரிசுத்தர்? நம்முடைய பாவம் தேவனை விட்டு தூரமாக்கி விட்டது. மனிதன் பாவம் செய்த போது ஏதேனை விட்டு துரத்தப்பட்டான். இன்பத்தை விட்டு துரத்தப்பட்டான். சந்தோஷத்தை விட்டு துரத்தப்பட்டான். சமாதானத்தை விட்டு துரத்தப்பட்டான். கஷ்டப்பட்டான். இப்பொழுது அவனை மறுபடியுமாய் ஒன்று சேர்க்க வேண்டுமானால் அவன் பரிசுத்தமாக வேண்டும். அவனை பரிசுத்தமாக்குகிறவராய் இந்த பூமிக்கு இயேசு வந்தார். உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இயேசு மாத்திரமே. மூன்றாவது காரியம், அவர் ராஜாவாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு இயேசுவை உன்னுடைய உள்ளத்தில் ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார வைத்துப்பார். அவருடைய ஆளுகை இருக்கும்.
அவருடைய ஆளுகை இருக்குமானால் பிசாசினுடைய ஆளுகை, பிசாசினுடைய வல்லமை உன்னை எதுவும் மேற்கொள்ளாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உனக்கு ராஜாவாக இருக்கிறார். பிரச்சனைகள், தோல்விகள், வியாதிகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் உனக்கு ராஜாவாக இருக்கிறாருங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசு ராஜாவாக இடம் கொடுங்க. இயேசு ராஜாவாக இடம் கொடுங்க. அவர் அதிகாரம் உள்ளவர். வானத்தின் கீழே சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தில் ராஜாவாக இருப்பாரானால் உன்னுடைய தோல்வியை அவர் அகற்றி விடுவார். உன்னுடைய பலவீனத்தை எடுத்து போடுவார். உன்னுடைய பிரச்சனையை நீக்கி போடுவார். உனக்கு ஒரு சமாதான சந்தோஷத்துக்குள்ளே உன்னை கொண்டு வருவார். ராஜாவாக இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தாங்க. இன்றைக்கு நீ அவரை ஆராதனை செய்யும்படியாக நீ கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவை கண்ட மற்றவர்கள் அவரை போய் மற்றொரு இடத்திலே சொன்னாங்க. இன்றைக்கு நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இதாங்க கிறிஸ்துமஸ். ஸ்தோத்திரம் அப்பா. ரீட்டா சிஸ்டர் சுருக்கமாக சொல்லிட்டபடியாக சோதரம் ஆண்டவரே, தகப்பனேப்பா, இன்றைய நாளிலும் ஆண்டவரேப்பா, நீர் எங்களுடைய நடுவிலேப்பா